அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி என்னென்னு சொன்னால் 2024 12ஆம் மாதம் 8ஆம் தேதி பவுல் சாப்பாடு உண்டாக்குற 600 பேருக்கு அதோடய சேர்த்து என்னென்னு சொன்னால் ஒரு 5 கிலோ பீஃப் பிரியாணி டம் ஒன்று அடிக்கிற முறையை நான் காட்டி தர போகிறேன். டம் ஒன்று மசாலா போட்டு இப்படி டம் ஒன்று அடிக்கிற செப்பரேட்டாக இந்த பானையை தான் அடிக்க போகிறேன். வேறே ஒரு 5-7 ஓட்ரு அடிக்கிற அதில் தான் டம் ஒன்று மசாலா போட்டு டம் அடிக்கிற முறையை நான் காட்டி தர போகிறேன். நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணி கேட்டிருந்தீங்க 5 கிலோவுக்கு எப்படி டம் அடிக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் காட்டி தர போகிறேன். மசாலா போட்டு இப்படி இதாக்குறோன்னு சொல்லி இந்த பானையில் தான் அடிக்க போகிறேன். 5-7 டம் வந்து அடுத்தெல்லாம் இல்லை பெரிய பானையில் டம் அடிக்கிறது தான் இருக்குது. இது நான் உங்களுக்கு இத்தனை கிராமில் எப்படின்னு சொல்லி வேறையா நான் என்ன பொருள்னு சொல்லி வச்சு காட்டலன்னு சொன்னால் பெருசாக செஞ்சு கொண்டு இருக்கிறது ஸ்லாஃபம் எடுத்து போகிற சாப்பாடு உண்டு. வாங்க நம்ம அதை மிச்சம் பேசி கொண்டு இதாக கொண்டிருக்காமல் இதுக்கு எவ்வளோ மசாலா போட்டு எப்படி செய்கிற முறையை தான் நான் காட்டி தர போகிறேன். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். 5 கிலோ இறைச்சி போட்டிக்கிறேன். 500 கிராம் ப்ரஷ் முள்ளு போட்டிக்கிறேன். பார்த்தா விளங்குற ஆகிக்கும். ப்ரஷ் முள்ளு 500 கிராம் போட்டுக்கிறேன். கிழங்கு எப்படின்னு சொன்னால் கிழங்கு 1 கிலோ மாதிரி விழுறது போட்டுறேன். இது வந்து சிக்கன் பாயில் பண்ணின கிரேவி. கொத்தமல்லியும் புதினா தான் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். 350 கிராம் போல் போடணும் இதுக்கு. இது இஞ்சி 100 கிராம் போல் இஞ்சி தான் இதுக்கு போடணும். பச்சை வச்சுக்காம அதே மாதிரி தான் 100 கிராம் மாதிரி விழுறது தான் பச்சை வச்சுக்காம போடணும். வெங்காயம் அதே மாதிரி தான் 250 கிராம் மாதிரி விழுறது தான் வெங்காயமும் போட்டுறேன் நான். தக்காளி அதே மாதிரி தான் 250 கிராம் தக்காளி விழுறது போடுறது. 50 கிராம் அளவு தான் மஞ்சள் தூள் போடணும். சின்ன சீரகம் தூள் தான் போட்டுறேன். 100 கிராம் போல் சின்ன சீரகம். பெரிய சீரகமும் 100 கிராம் பெரிய சீரகம். மசாலா தூள் 200 கிராம் அளவுக்கு மசாலா தூள். வகார் வேறு அப்லோட் பண்ணுறதுக்கு போட்டுறேன். இது தாளிப்பு தான் இது. இப்போ தூள் சாவன் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ உப்பு தான் போடணும். உப்பு ஆல்ரெடியாக நான் போட்டுக்கிறேன்னு சொன்னால் சிக்கன் பாயில் பண்ணின கிரேவியை ஊற்றினா அதில் காரமாக தான் ஈக்குது உப்பு. இப்போ அதுவும் நான் கொஞ்சம் போதாண்டு விளங்கி எனக்கு போட்டது. இப்போ தண்ணியை தான் ஊற்றணும். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்ளணும். இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எப்படியும் ஒரு 45 நிமிஷம் போல் வைக்கணும். நான் இந்த மீது அரிசியை மட்டும் தான் கழுவி வச்சுக்கிறேன். செக் பண்ணிக்கொள்ளணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. காரமாக இருக்குது மாஷால்லா. உப்பு சரியாகவே இருக்குது. நான் பேலன்ஸ் உப்பு நான் போதான் பேத்தான் நான் போட்டேன். இப்படியே இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி தான் செக் பண்ணி வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்படியே ஒரு 1/2 hour போல் போகல ஆயில் எல்லாம் மேலேந்து வந்து இருக்கும் பசந்தா. அதுக்கு பூரா அப்படியே வச்சு டம் அடிக்கிற தான் செப்பரேட்டாக இது எப்படி டம் அடிக்கிறேன்னு சொன்னேன். என்ன சொன்னால் கேஸில் டம் அடிக்கிற இது ப்ளஸ் பாயிண்ட் தான் வந்து விற அடுப்பில் டம் அடிக்கிறது. செப்பரேட் பண்ணிக்கிட்டே தான் இப்போ அடிக்கிறது டம்மை. இதுக்கு பூரா தண்ணி கொதிச்சு வர போகல. இது 1/2 hour தண்ணி கொதிச்சு வந்துருக்கும். அந்த டம்ட எடுத்துக்கிற சாமான் தான் இது. வெண்ணிலா எசன்ஸ் எக்கிலோ டை வளமையாக போடுறது தான். கராம்பு எடுத்துக்கிறேன். நெய் எடுத்துக்கிறேன். பானில் தான் பெரிய பானை டம் அடிக்கிறது. சின்ன டம்மை இதில் செப்பரேட் பண்ணி தான் இதில் அடிக்கிறது. සිංහල යාළුවොත් ගොඩක් කට්ටිය බලාගෙන ඉඳලා චෙෆ්ලත් සෙපරේට් කෝල් කරලා ආලා තිබුණා බීෆ් බිරියානි ඩම්මයක් ගන්න විදිය කියලා දෙන්න කියලා හිටන් ඒකට 3 දාලා කොහමද කියලා මේ අට්ටිය තමයි තියලා ඩම්මයක් ගහන්න ඇවිල්ලා මේකට සෙපරේට් කරලා මේකට කිලෝ 5ක් හාල් බොයිල් කර වතුරක හොඳට උතුරනට පස්සේ දාලා සෙපරේට් කරලා තමයි ගහන්නේ මේ අට්ටිය මේකට තියලා හිටන් இதில் நான் என்னென்னு சொன்னால் கொச்சிக்கத்தூள் வந்து போடல இப்போ தான் வந்தது. எங்கள்ட மாஸ்டருக்கு இப்போ தான் லேட்டாகி வந்திருக்கிறாரு. நான் செப்பரேட்டாக கடையில் அடிக்கிறதில்ல தூள் பண்ணி தான் அடிக்கிறது மசாலா தூள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானே எல்லாம் போட்டு தான் சாமான் மிக்ஸ் பண்ணி எடுத்து எல்லாம் தூள் பண்ணி எடுக்கிறது. கொச்சிக்கத்தூள் நான் இதில் போடலை. இப்போ தான் வந்துச்சு கொச்சிக்கத்தூள் 75 கிராம் போல் தான் போடுற. சரியான காரம் தேவையில்லைன்னு சொன்னார். 2 சாப்பாட்டும் சேர்த்து தான் நான் டையை மிக்ஸ் பண்ணுற போடுறது. காரம் கரெக்டாக இருக்குது. பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் அதில் ஸ்டார்ட்டில் உப்பு போடலை. இப்போ தண்ணி பபிள்ஸ் வந்து கொண்டு இருக்குது. இந்த நிலைமையில் உப்பை போடுறதான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டில் போடலை. கட்டி உப்பு போடலை. தூள் உப்பு போடுறதுனால கட்டி உப்பு போடலை. இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துச்சுன்னா மலார்னு கொதிச்சு வந்து நெய் கொஞ்சம் கட்டியாகி கொஞ்சம் லூஸாகி வரத்து தான் நெய்யை வைக்கிறேன். அப்படி தண்ணி மாசாலா பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வந்து எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி
இப்போ நான் ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி கொள்வோம். காரமாக இருக்குது உப்பு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆயில் பிரிஞ்சு வந்துக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பீஃப் பிரியாணினால மிச்சம் சிக்கனுக்கு மாதிரி பாயில் பண்ணுறதில்ல ரைஸை. கொஞ்சம் இதாகும் போது எடுக்கிற இப்போ பபிள்ஸ் ஓரத்தால் வந்து கொண்டு இருக்குது. அந்த கட்டத்தில் எடுக்கிறது பாருங்கள். ரைஸாகவே தான் ஈக்குது. போட்டோன்னே நான் அள்ளிட்டேன். உப்பு அதுதான் காரமாக போட்டுறது. உப்பு பிடிக்காதனால தான் அப்படி காரமாக போட்டிக்கிறேன் உப்பு. பிரியாணி மசாலாவை போடுறது. கராம்பு ஒரு 15 போல் தான் கராம்பு போட்டுருந்துச்சேன். காரமாக போட்டுருல கராம்பு. அடிக்கி பிரியாணி சொல்லி ஊற்றுனா அப்படியே ரைஸ் உள்ளுக்கே போகும். அதனால தான் இப்படி கையை வச்சு ஊற்றுறது தண்ணி. ரைஸ் என்ன ஆட் பண்ணுறேன். ஆலையிலேயே போட்டுரு. இப்போ திரும்ப தண்ணி கொஞ்சம் அடித்து கொள்வது. இந்த அளவுக்கு நான் இப்போ ரைஸுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு அரிசியை பொறுத்து தான் தண்ணி அடிக்கணும். வந்து இந்த ரைஸ் அளவுக்கு தான் நான் இப்போ அடிச்சுக்கிறேன். பாயில் வைக்கிற அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிறேன். காரமாக டையும் அடிக்கல, நார்மலாக தான் அடிச்சுக்கிறேன். டையில் கலரை பாருங்கள். நெய் எவ்வளோன்னு சொன்னால் இது 400 கிராம் நெய். இது 200 கிராம் போல் தான் நெய் போட்டுறது. நான் 750 கிராம் போல் தான் மாவு எடுத்துக்கிறேன். மாவை செப்பரேட் பண்ணி காட்டல. இதை நல்லா பிரித்து போட்டுறது தான் ஈக்குது. கேஸ் அடுப்பில் டம் அடிக்கிறதை விட செப்பரேட் நல்லா டேஸ்ட் வர வந்து விறகு அடுப்பில் அடிக்கிற டம் தான். இது பீஃப் என்றதுனால தான் கொஞ்சம் விறகு போடுறது. இதே கோழி பிரியாணியாக இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவாக தான் போடணும் இதுக்கு விறகு. இதே பத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்து போடணும். இதே மாதிரி 4 பக்கம் இப்போ ஆகி வருது. இது வந்து ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி புகை வரும் 4 பக்கம். இதே மாதிரி நெசுக்கி நான் இப்போ 4 பக்கத்தில் எடுத்துட்டேன் டம்மை. இந்த மாதிரி இந்த வருது. இப்போ தணலை வந்து பரத்தி ஒரு 15 நிமிஷம் போல் இதை வைக்கணும். ரிங் ஒன்று மாதிரி போட்டு இப்படி ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். இதே மாதிரி பாய் வாரத்துக்கு அப்படியே புழுங்குறது தான் இப்போ இறச்சிது. 10 சொல்லி பாருங்கள். அடுப்பு மசாலான்னு சொல்லி இதே மாதிரி பற்றணும். பாருங்கள் எப்படி 10 சொல்லி சொன்னால் அங்கேக்கு போகிற நெருப்பு பார்த்தா விளங்குறாங்க. காற்றுனால தள்ளாமல் இதே மாதிரி 4 பக்கம் ரிங்கை போட்டு பத்துறதுக்கு மாதிரி ரிங் மாதிரி பற்றணும். இப்போ சரியாக மசாலா நல்ல குவாலிட்டி வாசத்தோட இருக்குது. நெய்டே வாசத்து நல்ல மசாலா வந்து இருக்குது. எப்படி ஈக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மாஷா இப்படி ஒரு 15 நிமிஷம் போல் வச்சுட்டு இப்போ சாப்பாடு ஏற்றுறது தான் புழுங்குறதுக்கு. இப்போ டைம் என்னன்னு சொன்னால் 9:45 நான் நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது டைமாக 9:30 ஆயிடுச்சு. 9:45 நினைக்கிறேன். இப்போ 10 மணியாக போல் அனுப்பணும் சாப்பாடு. எப்படி முன்ன 2 hour போல் இறச்சி வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திக்கும். இதிலே எடுத்த ப்ரொசீஜர் தான் பெரிய சாப்பாடு எடுக்கிற. பார்த்துங்க 4 பக்கம் டம் எடுத்துக்கிற நெசுக்கு இப்படி வேகிற பக்கத்தில் தான் இப்படி ஆவி வெளியாகுது. அதுதான் நான் அவளை காட்டித்தாரேன்னு வந்து இப்போ நான் சாப்பாடு ஏற்றுறது தான் ஏற்கிறாங்க. அதில் கோழியான அதெல்லாம் அங்கிட்டால் ஏற்றியாச்சு. சிக்கன் எல்லாம் வட்டலா முதல்ல ஏற்றிக்குது. க்ரீன் பீஸ் மட்டும்தான் அடுப்புலிக்கு. இது பால் கறின்றதுனால கொஞ்சம் ஆக்கலை லேட் ஆகி தான் ஆக்குறது. இதே வீடியோவை நான் என்னாலும் காட்டி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைன் டைம் நான் எடுக்க விருப்பப்படலை.
அதிலே இதிலே ஒரே ப்ரொசீஜர் தான் அதனால காட்டி தந்தேன் 5 கிலோக்கு எப்படி இதுன்னு சொல்லி இது අඩුම ඉන්ග්‍රීඩියන්ට්ස් ටිකක් දාලා තමයි මේක 30 දිනකට ඩම් එක ගෙව්වේ බීෆ් වලින් ඩම් ගන්නවා නම් ඇවිල්ලා අඩුම 30 දිනක් එන්න ඕනේ නැත්නම් එහෙම බීෆ් ඇවිල්ලා තැම්බෙන්නේ නැහැ. ඒ කියන්නේ අපි බීෆ් එක සෙපරේට් තඹ ගන්න මේ දැන් මේ බත් එක බිරියානි හරි මෙතඩ් එකකට ඩම් එක ගැව්වේ මේක තමයි හරිම පර්ෆෙක්ට් ක්‍රමය බිරියානි වෙන විදිය. ඒ කියන්නේ රයිස් එක වෙනම බොයිල් කරලා මස් එක උයාගෙන මික්ස් කරලා එහෙම නෙමෙයි. මස් එක තැම්බිලා ඒක සුවඳෙන් තමයි බත් එකට සම්පූර්ණ මෙව වෙන්නේ. වාෂ්පකෝයෙන්වත් පිට වෙන්න තියන්නේ නැහැ. ඒකයි මේ පාන් පිටි ගහලා වහන්නේ. ඔයාලා try කරලා බලන්න අවුට්පුට් එක කොහමද ආවේ කියලා කමෙන්ට් පාරක් දාගෙන යන්න, ලයික් කරන්න, ෂෙයාර් කරන්න. මීට වඩා හොඳ රෙසිපි එකක හම්බෙමු කියලා මම නිහඬ වෙනවා. අස්ලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු.